ரெட்டிப்பட்டி சுவாமிகள் உயிர்கன்னி அப்படின்ற பாடலில் எல்லாம் கன்னிகளாக இருக்கும். மிக அருமையான ஆழமான அர்த்தமுடைய பாடல்கள். அதில் இரண்டாவது கன்னியாக சொல்கிறாரு, அடியார் கெளிய வண்டி ஆண்டி பரதேசியடி துடியாக பேசானடி ஏ குயிலே தொல்புவிக்கு ராசனடி. அடியார்க்கு எளிய வண்டி ஆண்டி பரதேசியடி துடியாக பேசானடி ஏ குயிலே தொல்புவிக்கு ராசனடி அப்படின்வார். பரமன் சிவபெருமான் அண்ட சராசரங்களையும் படைத்த அத்தனைக்கும் அதிபதி. ஆனால் இது தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்ற பாடலில் மிக எளிமையாக அவ்வை பிராட்டியார் பாடி காட்டுவாங்க. எல்லா மகான்களும் பாடியிருக்காங்க. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை இறைவன் அடியார்கள் கைக்கு கிடைப்பான். அந்த மாலும் பிரம்மனும் தேடிட்டு போனாங்க, அடிமுடி தேடி. அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர்கள் பிரம்மனும் திருமாலும். அவங்க கண்ணுக்கு பார்க்க முடியல, படலை. அப்பேற்பட்டவன் அடியார்க்கு எளியன். அந்த பரம்பொருள் ஆண்டி. அவன் சுந்தரருக்கு பசிக்குதுன்னு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வந்து சாப்பாடு போட்டான். ஆண்டி பிச்சாடனராக அந்த தருகவனத்தில் இருந்த ரிஷிகளுக்கு அந்த இதை அழிக்கணும், அவங்களுடைய கர்வத்தை அழிக்கணும்னு பிச்சை பாத்திரம் ஏந்தி ஊருக்குள்ளே போனார். தார்கவனத்துக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய கர்வத்தை அழித்து கூட்டிகிட்டு வந்தார். ஆண்டி பிச்சாண்டி. அவருக்குன்னு ஒன்றும் கிடையாது, பரதேசி. இந்த உலகம் பூரா அவரோடது, அந்த சராசரங்களும் அவரோடது. இத்தனை ஊர், இத்தனை நாடு, இத்தனை கண்டம் இருந்தாலும் பாவம் இறைவனுக்குன்னு ஒரு பேர் வைக்கலை. அவங்க அம்மா அப்பா இல்லை, எல்லாருக்கும் அம்மா அப்பா இருக்காங்க. இறைவனுக்கு அம்மா அப்பா கூட இல்லை, பாவம். அவருக்குன்னு ஒரு பேர் வைக்க ஆள் இல்லை, பாவம். அவருக்குன்னு ஒரு வீடு இல்லை, ரொம்ப பாவம். அவருக்குன்னு எந்த ஊரும் இல்லை, அவருக்குன்னு எந்த நாடும் இல்லை. இந்த நாட்டுக்காரன் அப்படின்னு அவரால் சொல்லிக்க முடியாது. இந்த கண்டத்தை சேர்ந்தவன் இந்த அப்படின்னு எந்த ஒரு அடையாளமும் இல்லாத பரம்பொருள் பாவம். அவசரப்பட்டு எதையும் பேச மாட்டார், துடியாக பேச மாட்டார். ஏன்? அவர் எல்லாத்துலேயும் தெளிவானவர், அதனால் நிதானமானவர், கோபமற்றவர்.